பெண்கள் எதை செஞ்சாலும் அதுல ஒரு தொலைநோக்கு அர்த்தம் இருக்கு. இப்ப அந்த அக்காவெல்லாம் பாருங்களேன், நடு வகுடெடுத்து நடுவுல குங்குமம் வச்சிருக்காங்க. ஆமா, என்ன அர்த்தம்? குங்குமம் நிறைய இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்ல சார், ஒரு பக்கம் பிறந்த வீடு, இன்னொரு பக்கம் புகுந்த வீடு, ரெண்டையும் பெண்ணானவள் இணைக்கிறாள்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் அது கிடையாது சார். ஏன் வகுடு எடுத்து சிவராங்க இப்படி நேர் கோடு இருக்குன்னா, இந்த ஈறுபடலாம் டிராபிக் இல்லாம வரிசையா போறக்கு, இல்லாட்டி முடியல முட்டிக்கிட்டு போய் நிற்குங்க. ஐயோ, அது பண்ணால இவங்க வந்து பிறந்த விட பூந்த விடா பார்த்தீங்களா. அன்னைக்கெல்லாம் எங்கள் அப்பத்தா சார் மாரியம்மாள்னு பேர், 124 வயசு இருந்தாங்க. 4 அடி தான் கூந்தல் அவுத்து விட்டுச்சுன்னா எங்கள் அப்பத்தா பொத்துரு கீழே வந்து விடும். அவ்வளோ நீளம் நெழுன்னு எங்கள் தாத்தா பின்னாடி தூக்கிட்டே அப்படி போவார். இது கொஞ்சம் ஓவர் பர்ஃபார்மன்ஸ் தான். 4 அடி கூந்தல் அன்னைக்கு அவுத்து விட்டா தரையில் வந்து விழுந்துச்சு. இன்னைக்கு விழுது, தனியாக விழுது தொப்பு. ஏம்மா கீழே வேற வாங்கிட்டேன் சார், அதில் கொஞ்சம் ஈறு பேனு புதுசு 450 ரூபாய்க்கு. சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். இருக்கிறதுலே கடினமான விளையாட்டு இது சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. கல்யாணம் தான். சொல்லுங்க. இருக்கிறதுலே கடினமான விளையாட்டு நம்ம தமிழர்களுடைய ஜல்லிக்கட்டு விளையாட்டு தான். இருக்கிறதுலே கடினமான விளையாட்டு சார். ஒரு நிமிஷம். என்ன சார்? ஜல்லிக்கட்டோட கொம்பு குத்தி குடல் கோபகோபன் வெளியே வந்து அவனே அள்ளி போட்டு ஓடிடுறான். ஜல்லிக்கட்டுல ஒரு ஆம்பளை பொழைச்சிருவான். தாலிக்கட்டுல எந்த ஆம்பளையும் பொழைக்க முடியாது. ஏன்னா இவன் கோபத்துல ஒத்த வார்த்தை சொல்லுவான். சரி, ஏய் நாட்டி லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நானா லூசு மாதிரி பேசுறேன், நீ லூசு, உங்க அப்பா லூசு, உங்க அம்மா லூசு, உன் குடும்பமே லூசு போயிட அப்படின்னு. சார் இந்த ஜோக்கெல்லாம் இங்க இருந்து பேசினேன் சார். அங்க ஒரு அம்மா, இவன் தான் லூசு கடைசியில். சரி, இன்னொரு பொண்டாட்டி பத்தி இவ்வளவு சொல்றீங்கல்ல, உங்ககிட்ட இன்னொரு கேள்வி நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கிறேன். அழகான பொண்டாட்டி கிடைச்சா அதிர்ஷ்டசாலியா, அறிவான பொண்டாட்டி கிடைச்சா அதிர்ஷ்டசாலியா? பொண்டாட்டி இல்ல அதிர்ஷ்டம் நான் நினைக்கிறேன். ஒரு ஆள் எல்லாத்தையும் கை தட்டுறாரு. ஆமா சார். நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டேன். என்ன உட்கார, என்ன சேரோட கிளம்புற சார்? 60 வயசுல அந்த தாத்தா சிரிச்சிட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம்? பக்கத்துல ஒரு சம்சாரம் இல்லைன்னு அர்த்தம். இல்லாட்டி என்ன ஆகும், முகருக்கு சிரிப்பு இல்ல அவங்க